நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 15/11/2024. இன்றைக்கு நிர்மல். இந்த நிர்மலில் ட்ரா நம்பர் 406. இந்த 406 நமக்கு என்ன கணிப்பு வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல்ல கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்தது ராஜாங்கிறவர் ஆள் பொடுக்கு 2, அது ஏ பொடுக்கு 2 பாஸ் ஆகிருக்கு. ராஜாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் 4-0 கொடுத்துருக்காரு மணிகண்டன். மணிகண்டனுக்கும் ராஜாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி கணிப்பு கொடுத்த இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதே போல் ரெகுலராக உங்களுடைய கணக்குலையும் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய கணக்கில் என்ன வந்துச்சுங்கிறதும் பார்த்துடலாம். அந்த 2, 7 அதில் ஒரு 0 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதில் கொடுத்த 3 நம்பரில் சி போர்டுக்கு 7 பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. இதில் சி போர்டுக்கு 2 அல்லது 7 கொடுத்துருந்தோம். இதில் 2ங்கிறது ஏ போர்டுக்கும் 7ங்கிறது சி போர்டுக்கும் பாஸ் ஆகிருக்கு. இந்த கணிப்பில் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய கணிப்பிலையும் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னாடி ஒரு மெத்தட் வந்திருக்கு, அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது பார்ப்போம். இதில் இங்கே பாருங்கள், 17 அப்படிங்கிற நம்பர் ஒரு நாள் விட்டு அடுத்த நாளுங்கிறது 71 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் 2 நம்பருங்கிறது அடுத்தடுத்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே அமைப்பில் இதையும் பாருங்கள். இந்த 27ங்கிறது டோட்டலாகவே நமக்கு இதில் 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு நேற்றைக்கு. ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது 427ங்கிறது 247 அப்படின்னு முழு நம்பரும் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதே அமைப்பில் இன்றைக்கு ஒரு கணக்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த 838 அப்படிங்கிற நம்பரில் தான் எடுக்கணும். இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாக தினசரி கணக்கில் 838 அப்படிங்கிற நம்பரில் எடுத்துடலாம். அது எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த நம்பரில் என்னுடைய கணக்கு இல்லாமல் உங்களுக்கு இந்த நம்பரில் என்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு வேறு நம்பர் உங்களுக்கும் தோணலாம் இல்லைங்களா? அதே போல் என்ன வருது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து இதில் ஒரு கணிப்பை எடுங்க நண்பர்களே. என்னுடைய கணக்கில் எப்படி வருதுங்கிறத கொடுத்துட்றேன். இதை பாருங்கள். இந்த 38 அப்படிங்கிறத இது அப்படியே நான் ஏ போர்டுக்கு பி போர்டுக்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த 38ங்கிறது ஏபிக்கு கொடுக்குறேன். அதே போல் இந்த 83 அப்படிங்கிற நம்பரை பிசிக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? தினசரி கணக்கில் இந்த எப்படி பார்த்தாலும் இந்த 2 நம்பரில் கண்டிப்பாக மீண்டும் இந்த 2 நம்பர் வருங்கிற நம்பிக்கையில் இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏபிக்கு 38ம் பிசிக்கு 83 அப்படிங்கிற நம்பரும் வைக்கிறேன். ஓகேங்களா? அது பிறண்டு வந்தால் இந்த அமைப்பில் வரும் அப்படிங்கிறதுக்காக அதனால் இதை பற்றி கொடுக்குறேன். அதே அமைப்புக்கு இதை பாருங்கள். 8, 7 அப்படின்னு சி போர்டுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதில் ஒரு சி போர்டுக்கு 6 இருக்குது. அந்த 6ங்கிறத சி போர்டுக்கு உள்ள 6 ஏ போர்டுக்கு பற்றி கொடுக்குறேன். 683 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இது ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் எடுப்போம். ஏ போர்டுக்கு எடுக்கும்போது இந்த நம்பரை பாருங்கள். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் 8, 8. ஓகேங்களா? மீண்டும் அதுக்கு 8 வரலாம் அல்லது 2 அப்படிங்கிற வரலாம். அதே போல் அந்த 2ங்கிற நம்பரை நான் கொடுக்குறேன். அது சி போர்டுக்கு. ஓகேங்களா? ஏன்னா சி போர்டுக்கு 8 கொடுக்கலாம். இது பரண்டு வந்தால் 8ங்கிறது இந்த நம்பர் முழுசாகவே பரண்டு வருது. ஓகேங்களா? ஏன்னா நேற்றைக்கு 247ங்கிறது முழுசாக வந்தாலும் இந்த 838 அப்படிங்கிறது முழுசாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதில் 2 நம்பர் வேணால் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த நம்பரில் 8 வந்திருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு வாரம் கணக்கில். ஓகேங்களா? அதுக்காக இந்த 8க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் 2 அப்படின்னு கொடுக்குறேன். 382 அப்படிங்கிற நம்பர். ஓகேங்களா? அடுத்தது அந்த சி போர்டுக்கு உள்ள 6 ஏ போர்டுக்கு வச்சு 683 அப்படின்னு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நம்ம நிர்மலில் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வாரக்கணக்கு எடுத்துப்போம். வாரக்கணக்கில் இந்த 2 நம்பர்லேயும் 722, 074 அப்படிங்கிற கணக்குக்கு. ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு பார்க்கும்போது 2 நம்பர் இருக்குது. 2, 4 அப்படின்னு இறங்கியிருக்கு. மீண்டும் அந்த 4 அப்படின்னு இறங்கலாம். அடுத்தது 6 அப்படிங்கன்னு இறங்கலாம். அது சி போர்டுக்கு.
4 அல்லது 6, 4 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இது 4 6 அப்படிங்கும்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு கணக்குக்கு இதை பி போர்டுக்கு பாருங்கள், 2 7 அப்படின்னு இருக்குது. இது அடுத்தது பார்ப்போம். 7 இதை பாருங்கள், இது அப்படியே இருந்தாலும் இந்த ஒரு கணக்கு பாருங்கள், ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு 6 2. ஓகேங்களா, 6 2 அப்படின்னு வந்ததுக்கு இதுக்கு ஒரு 3 வரும். ஓகேங்களா, இதில் 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பரில் 4 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அப்படிங்கும்போது 34 36 அப்படிங்கிற நம்பர் வரும். பிசிக்கு உள்ள நம்பர் 34 36 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, இதில் 2 1 வரும். அந்த 2 எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த 2ங்கிறது இதை பார்த்துக்குங்க, 4 4 இந்த 2ன்னு வந்திருக்கு பாருங்கள். அது அப்படியே சி போர்டு ஏ போர்டில் வந்து அடுத்தது பி போர்டு, அடுத்தது சி போர்டுக்கு இருக்குது. ஓகேங்களா, 4 4 2 அப்படின்னு வந்திருக்கு. அந்த கணக்கில் அதே போல் இங்கே வந்திருக்கு பாருங்கள், 7 7. அடுத்தது இந்த 2ங்கிறது நமக்கு சி போர்டுக்கு வரலாம். ஓகேங்களா, அந்த கணக்கில் இதில் வந்து 32 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த கணக்குக்கு 32 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இதில் ஏ போர்டுக்குன்னு பார்க்கும்போது இதையும் பார்த்துக்குங்க, ஏ போர்டு தான் நமக்கு முழு வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர். ஓகேங்களா, இதில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கணக்கு எடுத்துக்கலாம். 4 ஏ போர்டுக்கு 4 வந்திருக்கு. அடுத்தது 7 வந்திருக்கு. 4 7 அப்படிங்கும்போது அடுத்தது 9 இருக்குது. அதே 9 அப்படிங்கிறது இந்த கணக்கை பாருங்கள், ஆனால் இந்த பக்கம் சி போர்டு வந்து ஏ போர்டுக்கு வர கணக்கை பாருங்கள், 2 7 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, 2 7 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 9 ஒரு ப்ளஸ் பண்ணால். ஓகேங்களா, இது 2 கணக்குலேயும் 9 அப்படிங்கிற நம்பர் வருது. அப்படி பார்க்க போனால் டோட்டலாகவே இதில் 9ங்கிறது ஏ போர்டுக்கு கொடுக்குறேன். 932 934 936 அப்படிங்கிற 3 நம்பர். ஓகேங்களா, இதில் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த அமைப்பு உங்களுக்கு வந்தால் மட்டும் எடுத்து வச்சு பயன்படுத்துங்க நம்பர்களே. ஓகேங்களா, இந்த அமைப்புக்குன்னு பார்க்கும்போது 32 34 36 பிசிக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் தினசரி கணக்கில் பார்க்கும்போது 2 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 82 83 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு நம்பரும் வரும் பாருங்கள். தினசரி கணக்குலேயும் இந்த கணக்குலேயும் ஒத்து வர நம்பர் பி போர்டுக்கு. இந்த பி போர்டுக்குன்னு இந்த நம்பரை கொடுக்குறேன். 2 கணக்குலேயும் தினசரி கணக்குலேயும் ஓகேங்களா, தினசரி கணக்குலேயும் நீர்மல் கணக்குலேயும் 2லையும் சேர்த்து வச்சு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இதில் 2 7ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அதே போல் தினசரி கணக்கும் போது 3 4 அப்படின்னு வந்திருக்கு பி போர்டுக்கு. தினசரி கணக்கில் பார்க்கும்போது வருசலாக வந்தால் 5 வரணும். ஆனால் தினசரி கணக்கில் அது போல் இருக்கிறது இல்லை 3வது நாளைக்கு. அதனால் 3 4 ஒரு ப்ளஸ் போட்டால் 7 வரும். அதே போல் இந்த 2 7 அப்படிங்கிறதுனால மீண்டும் 7 வர வாய்ப்பு இருக்குது. அந்த 7ங்கிறத பி போர்டுக்கு வச்சு 78 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த 8 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த 8ங்கிறது சி போர்டுக்கு மீண்டும் வந்தால், ஏன்னா இந்த டோட்டலாகவே இந்த கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 838 எடுத்தோம்னா மீண்டும் 8ன்னு வந்தால் இதுக்கு 58ன்னு வர வாய்ப்பு இல்லை, 78ன்னு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 78 அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம ஏ போர்டுக்கு 9 கொடுத்ததை இதில் 978 அப்படின்னு கொடுக்குறோம் நண்பர்களே. ஓகேங்களா, இந்த அமைப்புக்குன்னு 978 மீண்டும் 8ன்னு வந்தால், ஓகேங்களா, அப்படின்னா 38ன்னு கொடுக்கலாம். ஆனால் 38 தான் அதில் இருக்குங்கிறதுனால தான் 38 அவாய்ட் பண்ணி 78 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகேங்களா, டோட்டலாக இதில் நம்ம இது வரைக்கும் கொடுத்ததில் இந்த 6 நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. அதிகமாக ப்ளே பண்ண வேணாம். உங்களோட கணக்குலையும் என்னோடய கணக்குலையும் என்ன வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்றைக்கு பௌர்ணமி வேறு இருக்குது. இது வரைக்கும் வராத 0 இதில் 0 வந்தாலும் வரலாம். ஓகேங்களா, இந்த கணக்கில் பாருங்கள், 7 7 அப்படிங்கிறதுக்கு 2 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த 2ங்கிறதுக்கு பதிலாக
2னா 0, 0னா 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த கணக்கில் இதில் வந்து டோட்டலாக 0 ஒரு நம்பர் கொடுக்குறேன். 380ம் 930 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குற நம்பர்களே. ஏன்னா அந்த பிசிக்கு எவ்வளோ 38 கொடுத்து தினசரி கணக்கில் இந்த 38 கொடுத்து 01 கொடுக்குறேன். அதே போல் 9 நம்ம ஏ போட்டு கொடுத்துருக்கோம், அதை வச்சு பி போடுக்கு 3 வந்திருக்கு, அதை வச்சு 30 அப்படின்னு கொடுக்குறேன் நம்பர்களே. ஓகேங்களா? 0ன்னு வந்தால் இதை எடுத்து வச்சு பயன்படுத்துங்க நம்பர்களே. ஓகேங்களா? இன்றைய கணக்கில் 0க்குன்னு 2 நம்பர் கொடுத்துருக்கோம், மொத்தத்தில் 8 நம்பர் இருக்குது. இதில் உங்களுடைய கணக்கில் எது வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்பர்களே. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்போடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.